சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ ஒரு முறை என்னவென்று செவிகொடுத்து கேள். ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயத்தினால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் நினைத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்ற முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் உன் அப்பா நான் சொல்லச் சொல்ல இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த சாயப்பா உனக்காகவே உன்னை தேடி வருபவன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக மாறி இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, நாம் ஆசைப்பட்ட எல்லா இடங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைத்து நீ பதறினாயோ, இப்பொழுது அவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையாக முழுமையாகவே மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ கலங்கியதும் தவித்ததும் போதும். இந்த அப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொன்ன இந்த நேரம் இனி உனக்கென என்ன நடக்கும் என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன். உன் அப்பா நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ உணரும் தருணத்தில் சாயப்பா இது போன்ற ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். கட்டாயமாக கேட்கச் சொல்கின்ற ஒரு விஷயமா? அதனால் இதை என்னவென்று என் குழந்தை நீ கேட்கத்தான் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் இனிமேல் உன்னுடைய எதிர்காலத்தை அருமையாக தீர்மானிக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்குள்ளிருந்து ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்து தர வேண்டும் அல்லவா? சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள். நாளை உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த 2 பெயரால் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது. அதாவது நாளை உன் வீட்டிற்கு 2 பேர் வரப்போகிறார்கள். இவர்களுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நடத்தி கொடுக்கப் போகிறது. அப்படியானால் என் குழந்தை, இதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது யார்? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதனையெல்லாம் என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் துணை வருகின்ற இந்த சாயப்பாவிற்கு உன் வாழ்க்கையில் யாரால் என்ன நடக்கும் என்பது நன்றாகவே தெரியும். யாருடைய வருகை உன் வாழ்க்கையில் எதை மாற்றும் என்பதும் நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக சரியாகவே புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. நாம் நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாம் முடியட்டும். இனி உனக்காக நல்ல பலன்கள் ஒவ்வொன்றும் சரியாக இந்த வாழ்க்கை கொடுக்கட்டும். என் குழந்தை, ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாமோ இழக்கும் பொழுது அவை ஒவ்வொன்றையும் நினைத்து நீ கலங்கியிருக்கிறாய். இப்பொழுது கொஞ்சம் பக்குவம் வந்துவிட்டது. எது நடந்தாலும் சரி, கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகரக்கூடிய ஒரு பக்குவம் இப்பொழுது என் குழந்தைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாதல்லவா? எப்பொழுதும் இப்படி இந்த வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்க முடியாதல்லவா? ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான ஒவ்வொரு புரிதலையும் தந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு அவசியம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் என் குழந்தை நீ யோசிக்கின்ற ஒவ்வொன்றும் இனி உன்னையே யோசிக்க வைத்துவிட்டது. சில நேரம் நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்திருந்தாலும் அதனால் நமக்கு எந்த நல்லதுமே நடக்காமல் இருப்பதும், சில சமயங்களில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நமக்கு தொடர் தோல்விகள் கிடைப்பதும் இப்பொழுது உன்னை யோசிக்க வைக்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கடந்து இனிமேல் உனக்காக என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதை நடத்த நினைப்பதற்கு இன்னமும் பல காரணம் இருக்கிறது. என் குழந்தையினுடைய மனது இவ்வளவு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்திருக்கிறது. ஆனால் அதே நேரம் என் குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் நடக்கிறது என்றால் அதை யாருமே என் குழந்தை சொல்வதில்லை. நாம் ஏன் சொல்ல வேண்டும்? இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் என்றால் இவர்கள் கஷ்டத்திலேயே இருக்கட்டும் என்று உனக்கு இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளையும் வேதனைகளையும் தான் கொடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் போல நான் இருக்க முடியாதல்லவா? நான் உன் தகப்பன் அல்லவா? அப்படி இருக்க
அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தைக்கான ஒரு விஷயத்தை நான் முன் நின்று உனக்கு நடத்தி கொடுக்க முடிவெடுத்துவிட்டு, நாளை மங்கள நாளில் இந்த நாளில் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சாயப்பா தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு உனக்கு அதனை நான் சொல்லாமல் எப்படி செல்ல முடியும்? இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்லாமல் சென்று விட்டேன். ஆனால் நான் உன் அப்பனாக இருப்பதிலும் எந்த பலனும் இல்லை. நீ என்னை நம்புவதிலும் எந்த பலனும் இல்லை என்று தான் ஆகிவிடும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயங்களே உனக்கு நன்மையை கொடுக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு சொல்லத்தான் வேண்டும். எதையுமே அப்படியே விட்டுவிட முடியாது. இத்தனை காலம் இந்த சுயநலமிக்க மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டு உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்களை கூட நீ இழந்தது எல்லாமும் போதும் அல்லவா? இனிமேல் எல்லாமும் போதும். இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கும் நன்மைகளை நிச்சயமாக நீ உணர்ந்துவிட பழகு. சாயப்பா உனக்காக வந்துவிட்ட பிறகு இனி எதிலும் என் குழந்தை நீ கலங்கி தவிக்காதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய இந்த நிலைகள் இனிமேல் உன் வாழ்க்கை என்னவாக மாற்றும் என்பது உனக்கு புரியும். உனக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லவா இது? எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாளை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவிற்கு இத்தனை ஆர்வம் எதனால் தெரியுமா? இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நிலையில் நடப்பது மிகவும் முக்கியமான ஒரு தருணம். ஏனென்றால் எல்லாவற்றையும் இழந்து விரக்தியின் உச்சத்தில் நிற்கும் என் குழந்தைக்கு இந்த 2 பேரினுடைய வருகையும் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கப் போகிறது என்றால் அதை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக இதனை என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நீ இருக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா உனக்காக வந்து முன்னின்று இதையெல்லாம் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இனி என்னவானாலும் இதிலிருந்து உனக்குரிய புரிதலை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னுடைய தேவைகள் என்ன என்பதனை எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன் அப்பா ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லும் இது போன்ற விஷயங்கள் இனி உனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி இதையெல்லாமோ யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. இதுவரையிலும் உனக்கு நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து வருத்தங்களும் வேதனைகளும் வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் அத்தனையும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நன்மதிப்பை உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா உன் வாழ்க்கையில் கண்ட அப்பட்டமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் என்பதையும் உடன் இருப்பவர்களை உன் காலை வாரி விடுவதையும் தான் இந்த அப்பா நான் கண்டு கொண்டேன். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த சாயப்பாவிற்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா என்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் தான் இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாமும் கடந்து ஒரு நிம்மதி நாம் எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு நிலைதான் என் குழந்தைக்கு இருந்ததல்லவா? இப்படிப்பட்ட ஒரு நேரமும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு வரும்பொழுதெல்லாம் இதையெல்லாமும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி நின்றாய். நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டு நின்றாய். இத்தனை நாளும் என் குழந்தை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்வுகளும் உன்னை எப்பொழுதும் சரியாக உன் வாழ்க்கையை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். இந்த விஷயம் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக உன் மீது கண் வைக்கத்தான் செய்வார்கள். உனக்கு எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்று தெரியும்போது இவர்கள் உன் மீது கண் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தைக்கென தனித்து நின்று தான் நான் சொல்கின்றேன். என் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது தனிமையில் நின்றுத்தான் என் குழந்தையிடத்தில் நான் இதையெல்லாமும் பேசி அதுபோல இனி உனக்காக இந்த வேளையில் சாயப்பா வருவது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் நீ எதிர்பாராததை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்ல சொல்ல இனிமேலும் உன்னை சுற்றி வந்துட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனம் கொடுத்தால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த 2 நபர்கள் யார் என்பதனை நீயே கண்டுபிடித்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, எல்லாம் உன் நன்மைக்குத்தான். இந்த சாயப்பா சொல்வது
நீ எப்பொழுதும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே என்று நினைக்காதே. உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது. அதற்கான அறிகுறிகள் நாளை உனக்கு தென்படும். நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.